ஹலோ கைஸ். ஸோ இனி நம்ம என்ன விளையாட போகிறதில்ல, நம்ம ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேமரா வேறு வச்சுப்போம். ஸோ இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராடக்ட் இதுவும் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் கவின் உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சோலோ கிரியேட்டர் வித் கவின் அப்படின்னு அவனுக்குன்னு தனியாக ஒரு சேனல் இருக்குது. ஸோ மறக்காமல் அவனோடய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் ஸ்கூலில் போர் அடிக்குன்னு சும்மா சரி நாங்களே ஒரு ஷாப் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்கூல்லே சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு நம்ம இப்போ மெனு தான் ரெடி பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ என்னென்ன ஃபஸ்ட் நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பென் ஓகேயா. ஸோ இந்த பென்சில் பாக்ஸ் இதான் என்னோட பென்சில் பாக்ஸ். அப்புறமா ஒரு ப்ளூ பென் எடுத்துப்போம். பேட் இல்லை, ஸோ பேட் இருந்தால் பரவாயில்ல. பென் எடுத்துக்கலாம். சரி அப்படியே எடுக்கலாம். ஸோ கடை பேர் என்னன்னா எஸ்கே. ஃபஸ்ட் நாங்கள் எஸ்கே ஆக்சசரிஸ் நாங்கள் வந்துட்டோம். இப்போ எஸ்கே நாயகன் ஆக்சசரிஸ். பட் எஸ்கே நாயகன் நல்லா இல்லை. ஸோ எஸ்கே ஆக்சசரிஸ் வாயில் வர மாட்டேங்குது கைஸ். எஸ்கே பேட் வேணுமோ? ஆக்சசரிஸ். ஓகே கைஸ், எஸ்கே ஆக்சசரிஸ்ன்னு எழுதியாச்சு. ஸோ அதில் நம்ம டிசைன் போட்டுப்போம். ஸோ எனக்கு கண்டிப்பாக பேடுனா புக்கு தேவை. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் தேடிட்டேன். பட் நம்ம இந்த பேனில் இந்த புக்கு தான் எடுத்து வந்துருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு மெனு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி மெனுன்னு எழுதிப்போம். பரவாயில்ல, இதுவும் பேடோட நல்லா தான் எழுதுது. மெனு அப்படின்னு எழுதிப்போம். ஃபஸ்ட்டு என்னதுன்னா என்ன வைக்கலாம்? உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணு. ராக்கெட் வைப்போம். ராக்கெட்லேயே டிஃப்ரெண்ட்டான ராக்கெட்ஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் தெரியுமா கமெண்ட் பண்ணுங்கள். நார்மல் ராக்கெட் 20 rupees. நெக்ஸ்ட்டு செகண்ட் கலர்ஃபுல் ராக்கெட். சரி, கலர் அடிச்சு விட்டா கலர்ஃபுல் ராக்கெட். கலர்ஃபுல் ராக்கெட். ஸோ தப்பாகிட்டேன். இது ஒயிட்னர் நான் தனியாக வச்சுருக்கேன். ஒயிட்டர் எல்லாம் செட் பண்ணிட்டு வரோம். எஸ் வந்துடுச்சு. ஓகே, வீடியோ பார்க்கணுன்னா நமக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க கைஸ். சர்ப்ரைஸ் ராக்கெட் இது வந்து 50 rupees. எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. பட் நம்ம என்ன பேப்பரில் தானே அவங்க கொடுக்க போகிறாங்க, அதெல்லாம் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் டேட்டு. ஓகே, டேட்டு நான் எப்போ யோசித்தேன்னா, நான் சும்மா கையில் வரைஞ்சிட்டு இருந்தேன். அப்போ யோசித்தது டேட்டு. இப்போ யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? இது பேர் தான் ஃபியூச்சரிஸ்டிக். இல்லை, நீங்கள் அதை ஏதாச்சும் பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டேட்டு 60 இல்லை 70. ஓகே,
70 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வைக்கலாம்? என்ன வைக்கலாம்? 4th ஒன் என்ன வைக்கலாம்? இது நிறைய இதில் தான் எழுதியிருக்கேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி தெரிஞ்சால் தெரியுங்க, தலையில் தெரியுதா? ஓகே, ஏதோ நான் எழுதிட்டேன். 4th ஒன் என்ன தான் வைக்கிறது? ஸோ கடுப்பாக நினைப்பேன். இன்விடேஷன் கார்டு எப்படி இப்போ யாருக்காச்சும் பர்த்டேனா இன்விடேஷன் கார்ட்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறது. ஸோ அதுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் என்ன நீங்கள் சொல்லுங்கள், அட்ரஸ்லாம் கொடுத்துங்க, நான் அதையும் ரெடி பண்ணி வைப்பேன். ஓகே, இன்விடேஷன் போட மறந்துட்டேன். இன்விடேஷன் கார்டு ஆர் பர்த்டே கார்டு, பர்த்டே சொல்லுங்க சைட்டாக எழுதிட்டு ப்ளீஸ் அனுப்பிச்சுக்கோங்க. பேர்டுன்னு போட்டேன், டக்குன்னு மைண்டில் வர மாட்டேங்குது. ஸோ அதான் பிரச்சனை. இப்போ டக்குன்னு மைண்ட் வந்தால் டக்குன்னு எழுதியிருப்பேன் ப்ளீஸ். ஓகே, பர்த்டே திருப்பி தப்பாக எழுதிட்டேன். ஓகே, அப்படியே பிஏ மாற்றியாச்சு. பர்த்டே கார்டு அது 100 ருபீஸ் வைப்போமா? 150 வைப்போம், ஏன்னா அது காஸ்ட்லியாக தான் விற்பாங்க. நெக்ஸ்ட்டு வர நடக்கலாம். சின்ன வயசுக்குலாம் இதுதான் நான் கஷ்டப்பட்டு தான் யோசிச்சேன்.